இல்லையா? கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இவரோட தேவையை சந்திக்க கர்த்தர் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டார். ஆமென். எடுத்துக்கொள்வோம் சகரியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். சகரியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அப்போது அவர் செவ்வாய்களுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலும் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆமென். இந்த வார்த்தை நம்முடைய புது உலகத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. அப்படின்னா உன் பலத்தினாலும் உன்னோட பராக்கிரத்தினாலும் முடியவே முடியாது. அப்படி ஒருவேளை உன்னோட பலத்தினால செஞ்சாலோ இந்த பராக்கிரத்தினால செஞ்சாலோ அது முடிவிலே தோல்வியிலே வந்தடையும். யோவான் 15ஆம் அதிகாரம் அவருடைய 5வது வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எண்ணெய் இல்லாமல் உங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்றாரு, எண்ணெய் இல்லாம உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. என்னால எல்லாம் உங்களால எதுவுமே செய்ய முடியாது. முதல்ல நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும், நம்ம இடத்துல பராக்கிரமம் இல்லை, நம்ம இடத்துல பலன் ஒத்துக்கொள்ளணும். இல்லை எனக்கு எல்லாமே முடியும், சரீர பலன் பண பலன் எல்லாமே இருக்குன்னா நம்ம தோல்வி அடைஞ்சு விடுவோம். கர்த்தர் சமூகத்துல ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவரே என்னால முடியல அப்படின்னு ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 2 நாளாகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். 2 நாளாகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். எங்கள் தேவனே அவர்கள் மேல் அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்களுக்கு கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இங்கே யோசேபத் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யூதாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு போர் தொடுத்ததற்கு அணிகா வருகிறது. கூட்டமா இருக்கிறாங்க. ஆனா இவங்களிடத்துல ஆட்கள் யுத்தம் பண்ணுவதற்கு ரொம்ப குறைவு. அப்ப ராஜா யோசேபாத் தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே நியாயம் தீர்க்க மாட்டீங்களா? இவங்களை எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஏன்னா தோத்துருவாங்க. யுத்தத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? தோல்வி அடைஞ்சு விடுவார்கள். யுத்தம் பண்ண ஆப்போசிட்ல பார்த்தோம்னா ஏராளமான கூட்டம், ஏராளமான கூட்டம். இவ்வளவுல இது ரொம்ப குறைவு. உண்மையை ஒத்துக்கிறாங்க. எங்களிடத்துல நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, நீ ஏதாவது செய்யுங்க தேவனிடத்துல சமூகத்துல போய் ஒப்பு கொடுத்தாங்க. நம்மளே பண்ணிருப்போம், மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் போயிருப்போம். ஆனா இவங்க வேற ராஜாவை போய் எங்களுக்கு யுத்தம் பண்ண யாருமே கூப்பிடல. ஒரு நாட்டுக்கு ரொம்ப பலம் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா இந்த நாடு சப்போர்ட் கூப்பிடுவாங்க. எங்களுக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு போர் செய்யறதுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப இரு நாடும் கூட்டு சேர்ந்து போர் செய்வாங்க. அதே மாதிரிதான் இங்க யோசேபாத் வேற நாட்டு வேற தேசத்துல ராஜாவை போய் கூப்பிடல. எனக்கு படம் கம்மியா இருக்கு, எனக்கு உதவி செய்யணும், எல்லாம் கப்பம் கட்டுறேன், எல்லா வசதியும் செய்யறேன், எல்லாம் பண்றேன்னு சொல்லி கூப்பிடல. அவங்க நேரம் எங்க போன தேவ சமூகத்துக்கு நேராக போனாங்க. தேவன் பதில் கொடுத்தார். முதல்ல ஒப்புக்கிட்டு கொண்டாங்க. நான் வீரன், எனக்கு கத்தி சண்டை தெரியும், துப்பாக்கி சுடுவேன், வீரங்க எல்லாமே தெரியும் சொல்லல. எங்கனால முடியல ஆண்டவரே, எங்களுக்கு நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. ஒத்துக்கிறாங்க, உண்மையை ஒத்துக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது.
2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15 வசனம் வாசிக்கலாமே. 15வது வசனம். சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் பாருங்க எப்படி ஏராளமான கூட்டம், ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்றார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடைய இல்ல, தேவனுடையது. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப யார் யுத்தம்? யோசபாத்துக்கு விரோதமாக போய் யுத்தம் வருகிறது. அவர் எங்களுக்கு பலன்னு சொன்ன உடனே அதை ஆண்டோட ஒப்புக்கொண்டு கொடுத்தாங்க. கத்தட்ட ஆண்டவரே, இது யுத்தங்களால செய்ய முடியாது, எங்களுக்கு பலன் இல்லை சொன்ன உடனே கத்தோட ஆதியம் சொல்கிறார், இந்த யுத்தம் உன்னோடது இல்லை, இது என்னோடதுங்கிறார். இல்லையா? இப்ப யார் பொறுப்படுத்திருக்கிறா? கத்தர் பொறுப்படுத்திருக்கிறார். நாம என்ன பண்றோம்? ஒதுங்கி நிக்கிறோம். கத்தர் பொறுப்படுத்து. ஏன்னா நம்ம இடத்துல பலன் போர் செய்து நமக்கு வல்லமை இல்லை, பலன் இல்லை, தோத்துருவோம். அதனால அது தேவனோட சமூகத்துக்கு கொண்டு ஒப்பு கொடுத்த உடனே அவரு இன்னொரு யுத்தம் இல்லை, ஏன் உட்காந்துட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. நம்மள வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள நான் நல்லா பணத்துல சாதிச்சிருவேன், எனக்கு வல்லமை இருக்குது, பலன் இருக்குது, சொந்தக்கார பந்தக்கார பெரும் கூட்டமா இருக்கிறாங்க, அப்படி இப்படி வசதியா இருக்கிறாங்க சொன்னோம்னா தோத்துருவோம். மனுஷன் ஏமாத்திரும், தோத்துருவான். ஆனா அதே பாரு தேவ சொல்லி ஒப்பு கொடுத்தோம்னா, இந்த பிரச்சனையா அது உன்னோடப்பா, என் பிரச்சனைன்னு இப்ப சொல்லிடுவாரு. அவர் பார்த்துக்குவாரு பிரச்சனைய, சுகமா அந்த பிரச்சனைய அவர் முடிச்சு கொடுத்து விடுவார். அல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிக்கலாமே. 14வது வசனம் 17. நல்லா சொன்னீங்க. இந்த யுத்தம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றார். ஆமென். யுத்தம் நீங்க பண்றது நீங்க இல்ல, கர்த்தர் பண்ணுகிறார், யுத்தம் பண்ணுகிறார். நீங்க என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனை குறித்து பயப்படாமலும் கலங்காமல் இருக்க வேண்டும். இது தேவனோட கருத்தை ஒப்பு கொடுத்து விட்டேன், அவர் பார்த்துக் கொள்வார் சொல்லி நம்ம பயப்படாம கலங்காமல் இருக்க வேண்டும். நீங்க நாளைக்கு தைரியமா போங்க, அது ஒண்ணு உங்களுக்கு பண்ணாது சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்க. உங்க பிரச்சனைக்கு நேராக நீங்க பயந்து கலங்கி இல்லாம பிரச்சனைக்கு நேரா போங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினால யுத்தத்துக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா யுத்த தளபதி யாரு? இயேசு கிறிஸ்து. கர்த்தர் மனவான இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்கு கை யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கண்டு பயந்து கலங்கி இருக்கிறீங்களா? கர்த்தர் வேண்டாங்கிறாரு, நீ என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. ஆனா ஒண்ணு, எனக்கு எல்லாம் நான் மெயின்டைன் பண்ணிக்குவேன், குடும்பத்தை சரி பண்ணிடுவேன், வேலையை கட்ட பார்த்துருவேன் அப்படின்னு இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ண மாட்டார். ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, எங்களால முடியல, ஆண்டவரே ஒப்பு கொடுத்து சரண் அடைஞ்சிட்டோம்னா நம்ம யுத்தம் யார் பண்ணுவார்? கர்த்தர் பண்ணுவார். ஆமென். நமக்காக யுத்தம் அவர் பண்ணுவார். எனக்காக யாவும் அவர் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல கடைசியில இருந்து படிக்கலாம். கடைசியில இருந்து 22ஆம் வசனத்துல கடைசியில, ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை படிங்க. ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும பண்ணினால் அது வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. திரளான கூட்டம் அந்த யுத்தத்தை கர்த்தர் முடிச்சு, கர்த்தர் என்ன பண்ணாரு? சுகமா முடிச்சு விட்டார். யுத்தத்தை என்ன பண்ணாங்க? ஒருவருக்கு விரோதமாக வெட்டி அவங்களே இறந்து விழுந்துட்டாங்க. நீங்க என்ன நீங்க நினைச்சு நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்களோ அது கர்த்தர் விழுக செய்து விடுவார். ஆமென். வாழ்க்கை என்னெல்லாம் நீங்க நினைச்சிருக்கீங்களோ, இது முடியாது, இது எனக்கு தலைக்கு மேல இருக்கிறது, இது உமைமலைக்கு மேல இருக்குது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நீங்க பயந்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் விழுக பண்ணி விடுவார்.
ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருந்தால் போதும். ஆனா நீங்க தேவ சமூகத்துல ஒன்று ஒப்புக்கொள்ள வேண்டும். இது செய்யறதுக்கு என்னால முடியல, இது என்னோட பலத்தினால முடியாது. எவ்வளவோ பணம் இருக்கலாம், அந்த பணம்லாம் ஒண்ணு வேலைக்காகாது. ஆனா நம்ம ஒப்புக்கொண்டு தேவ சமூகத்தை ஒப்பு கொடுக்கும் போது அந்த யுத்தம், உங்க பிரச்சனை எல்லாம் அவரு பார்த்து கொள்ளுவார். இது உங்க பிரச்சனை இல்ல, கர்த்தரோட பிரச்சனை. ஆமீன். அவர் பார்த்துக்குவாரு. ஏன்னா என்ன சொல்றாரு, என் கைக்கு வந்தா நான் என்ன பண்ணுவேன், ஜெயம் எடுத்துக் கொள்ளுவேன். அவர் உலகத்தை ஜெயித்து எல்லாத்தையும் ஜெயித்து முடித்தவர். ஆமீன். ஹல்லேலூயா. நியாயபதிகள் 7ஆம் அதிகாரம் அவருடைய 1வது வசனம். நியாயபதிகள் 7ஆம் அதிகாரம் அதுல 1-2. அப்பொழுது கிதியோனாகிய எருபாகாலும் அவரோட ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரோட்டு கிட்ட பாலம் இறங்கினார்கள். மீதியானின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரேமெட்டிக்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அர்த்தம். அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மீதியா இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்து என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுவதற்கு இடமாகும். போதும். இங்க மீதியான் தேசத்தார் மீதியான என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குறாங்க. அவங்க சேர்த்து வச்சு எல்லா பயிர்கள் எல்லாவற்றையும் நாசமாக்குறாங்க. எல்லாம் திடிக்கொண்டு போயிடுகிறார்கள். அந்த ஊரவே சூறையாடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் பயந்து ஒடுங்கி இருக்கும் போது தேவன் யார கிதியோனை தெரிந்து கொள்கிறார். ஆமீன். அந்த கிதியோனை தெரிந்து கொள்கிறார். அந்த கிதியோனைகள் என்ன சொல்றாங்க, மீதியான்களை உன்னை கையில ஒப்பு கொடுத்து நீங்க போய் யுத்தம் பண்ணுங்கிறாங்க. ஆமீன். நீங்க போய் யுத்தம் பண்ணுங்க அப்படிங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஜனங்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. ஜனங்கள் ரொம்ப 41,000 பேர் இருக்கிறாங்க வீரர்கள். இந்த 41,000 பேர் அதிகமா இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஒப்பு கொடுத்துருவேன், அவங்க ஜெயிச்சிருவாங்க. காலில் தூக்கி விட்டுட்டு எங்கனாவது முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, எனக்கு விரோதமாக வீம்பு பேசுவாங்களாமா. நாங்க எல்லாம் போய் தான் என்ன பண்ண அந்த நாட்டை ஜெயிச்சோம், அவங்களை வெட்டுன்னு நாங்க எங்களால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாமா, வீம்பு பேசுவாங்க. ரட்சித்தது யாரு, கர்த்தர். கர்த்தர் நாமத்தான் மையப்படுத்த மாட்டாங்க. அதனால நீ என்ன பண்ற, எல்லாத்தையும் நீ கூட்டிட்டு போக வேண்டாம். ஒரு ஐடியா கொடுக்குறாரு, கூட்டிட்டு போக வேண்டாம். இந்த 41,000 பேரு நல்ல வீரர்கள் தான். டெஸ்ட் வச்சா எவன் பாஸ் ஆகுவான்? டெஸ்ட் வச்சா எவன் பாஸ் ஆகுவான்? நமக்கு டெஸ்ட் வச்சுக்கிறாரு. பின்னாடி சொல்றேன், நமக்கு டெஸ்ட் வச்சுக்கிறாரு. அடுத்தது படிங்க. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழே மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகளை கேட்க பிரசித்திப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 25,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 16,000 பேர் மீதியா பாருங்க. ஒண்ணுமே சொல்ல கர்த்தர். எப்பா யாருக்கு பயம் திகிலா இருந்தா அவங்கள ஃபர்ஸ்ட் ஓடி போன்னு சொன்ன உடனே கண்ணை மூச்சு திரும்பி பார்த்த உடனே 25,000 பேர் காணோம். 41,000 பேர்த்துல 25,000 என்னாச்சு, பயம் திகிலு யுத்தத்தை கண்டு ஓடி போயிட்டாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு போராட்டம் அப்படின்னு வரும்போது நாம என்ன பண்றோம், இப்படிதான் பயந்து திகிழ்ந்து கர்த்தரை விட்டு ஓடி போறோம். ஒரு சின்ன பிரச்சனை தான் குடும்பத்துல, ஒரு சின்ன பிரச்சனை தான் வேலையில, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது இல்ல, உடனே என்ன பண்றது, பயந்துடுறோம். திகிலு பயம் நம்மள ஏதோ பண்ணிடணும், ஓட்டமா ஒரே ஓட்டம்.
விரைவாய் ஓடி போகிற கர்த்தரே சொல்றாரு. யாருக்கெல்லாம் பயம் இருக்குதோ சீக்கிரம் ஓடி போயின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், கண்ணை முடிச்சு பார்க்குள்ள எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. நீ எத்தனை பேர் இருக்கிறாங்க? 16,000 பேர் இருக்கிறாங்க. மீதி 16,000 பேரு. அப்பவும் கர்த்தர் சொல்ற, இந்த 16,000 பேருக்கு நான் ரட்சிப்பேன், கூட்டி பண்ணுவேன், யுத்தத்துல நான் வெற்றி கொடுப்பேன். ஆனா இவங்களும் சொல்லுவாங்க, இத்தனை ஜனங்கள் இருந்தனால நான் என்ன பண்ணோம், தேசத்தை நாங்க ஜெயித்தோம்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ண வடிகட்டு. அடுத்து படிங்க. கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் பாருங்க, இன்னும் ஜனங்கள் அதிகமா இருக்கிறாங்கப்பா, 16,000 பேர் இருக்கிறாங்க. படிங்க. அவர்களை தண்ணீர் அன்னைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பறிச்சு காட்டுவேன், உன்னோட கூட வரலாம். நான் யாரை குறிக்கிறேனோ அவனோட கூட வர கடவன், உன்னோட கூட வராகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவனோட கூட வர கடவன். அடுத்த வசனம். அப்படியே ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்க போக பண்ணினான். அப்போது கர்த்தர், இப்போ டெஸ்ட் இருக்கிறாரு, அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிற எவனோ அவன் தனியையும் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குமிழ் எவனோ அவன் தனியாக நிறுத்து என்றார். இங்க பாருங்க, ஒரு நதிக்கு போயாச்சு, ஒரு ஆத்துக்கு கூட்டி போயாச்சு, பெண்ணு சொல்ற எல்லாமே தண்ணி குடிங்கிறாங்க. அந்த 16,000 பேர்த்துல தண்ணி இப்படி குடிச்சா தண்ணி நிப்பாட்டு, தண்ணி இந்த மாதிரி குடிச்சா நிப்பாட்டுன்னு சொல்லியாச்சு. ஒருத்தர் ஓடி போய் என்ன பண்றான், படப்படன்னு கொண்டு குடிக்கிறான். ஒருத்தர் முழங்கால் போட்டு குடிக்கிறான், இன்னொருத்தர் தண்ணியை அள்ளி இப்படி குடிக்கிறான். இப்படி எல்லாம் குடிக்கிறவன தனியா நிறுத்து, இந்த மாதிரி முழங்கால் போட்டு குடிக்க தனியா நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் படிங்க. தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களில் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். இங்க பாருங்க, 300 பேர் என்ன பண்ணாங்க, கர்த்தர் சொன்ன மாதிரி குடிச்சாங்க. நீங்க எத்தனை பேருங்க? 16,000 பேர் 300 பேர் வச்சுனா 16,000 பேர் மொத்தம், 300 பேர் போச்சு. 15,700 பேர் வேற மாதிரி குடிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, முட்டி முழங்கால் போட்டு அப்படியே வாய் வச்சுட்டாங்க. ஆத்துல முட்டி முழங்கால் போட்டு தண்ணி அள்ளி குடிக்காம 6 ஓத்து தண்ணிலேயே தலைய வாய் வச்சு அப்படியே குடிச்சு விட்டாங்க. இந்த 300 பேர் மட்டும் என்ன பண்ணாங்க, கையில அள்ளி கர்த்தர் சொன்ன மாதிரியே குடிச்சாங்க. அப்ப இந்த 300 பேர் மட்டும் ஓரங்கட்டு. அப்ப மீதி எவ்வளவு? 15,700 பேரு ரிஜெக்ட். 41,000 பேர் இங்க, வெறும் 300 பேர் இங்க. பாத்தீங்களா? 41,000 பேர் இருந்த ஜனங்களை, வீரர்கள ஆண்டவர்ல கழிச்சு வெறும் 300 பேர், வெறும் 300 பேர் என்ன பண்ணாரு, சேஷன் பண்ணிக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. வெறும் 300 பேரு சேஷன் பண்ணிக்கிறாரு. இந்த 300 பேர் பாருங்க, 41,000 பேர் ரசிட் பண்ணுவாங்க, சொல்லியிருப்பாங்க, நாங்க இத்தனை பேர் இருந்தோம், ஜன கூட்டமா இருந்தோம், மணல் கரை போர் இருந்தோம், ஆனா எங்களையெல்லாம் ஓரம் கட்டிட்டு வெறும் 300 பேர் கூட்டிட்டு போறானே, இவன் பைத்தியக்காரன் சொல்றான். சொல்லிடுவாங்கல்ல, ஓடுறவன என்னையெல்லாம் அங்க போய் கூட்டி போறானே, நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம், கூட்டமா இருக்கிறோம், நீ ஒரு ஆள் பேன பண்ண சொல்லவும் இல்லை. அந்த மாதிரி 41 பேர் தள்ளி ஓரம் கட்டிட்டு வெறும் 300 பேர்த்த என்ன கிதியோனை வச்சிருக்கிறான். அவங்க சொல்லுவாங்க, இந்த 300 பேர் கூட்டி போய் என்ன போறீங்க, அத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்களே, தூத்து வந்துருவீங்க, செத்து போயிருவீங்க அப்படின்லாம் சொல்லிக்கலாம். ரொம்ப கேவலமா பேசிக்கலாம். ஆமீன், ரொம்ப கேவலமா பேசிக்கலாம். இந்த போர்ல இவங்க ஜெயத்தை பார்க்க முடியாது, இந்த போர்ல ஜெயத்தை பார்க்க முடியாது. நம்மளே அப்படியே சொல்லிக்கிறான். மற்றவங்க எங்களுக்கு எல்லாமே இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்லை, கேவலமா திட்டி இருக்கலாம், பேசி இருக்கலாம், நிந்திரிச்சு இருக்கலாம், நம்மளை அவமானப்படுத்தி இருக்கலாம்.
ஆனா கர்த்தர் அந்த கொஞ்சம் வச்சுதான் ஆசீர்வதிப்பார். ஆமென். கொஞ்சம் அப்பந்தான், கொஞ்சம் மீன் தான். எத்தனை பேருங்க? 5000 பேரு. ஸ்திரீகள் 5000, புருஷன் 5000, குழந்தைங்க 2 பேரு. எவ்வளவு ஆச்சு? 20,000க்கு மேல. 20,000க்கு மேல அப்பத்தையும் மீனையும் வைத்து கொஞ்சம் அப்பதான் கொஞ்சம் மீன் தான் அதை ஆசீர்வதித்து கொடுத்து பெருக பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. உங்கள்ட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, பரவாயில்ல. அந்த கொஞ்சம் எண்ணெயை வச்சு எல்லா கடனையும் தீர்த்து ஜீவனம் பண்ணுவதற்கு பிழைப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா. ஐயோ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு புலம்புறத விட உங்கள்கிட்ட என்ன இருக்குது, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஆமா. இப்ப கிதியோன் எத்தனை பேர் இருக்கிறாங்க? வெறும் 300 பேர் தான். அந்த 300 பேர்த்தை வச்சு கர்த்தர் என்ன பண்ணாரு? பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். நியாயாதிபதி 8ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். கிதியோன் கூடாங்கரையிலே குடிக்கிற வழியாய் நேபாவுக்கும் யொகிபியாவுக்கும் கிழக்கே போய் அந்த சேனை பயமலை என்பதும் போது அதை முறியெடுத்தார். பாருங்க, 300 பேர் தான். அந்த சேனையில என்ன பண்ணாங்க? காலி பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் முறிச்சு போட்டாங்க. அடுத்து படிங்க. சேபாவும் சல்முனாவும் ஓடி போனார்கள். அவனும் பாருங்க விடவேல 300 பேரு அவன் ஓடி போறாங்க, தொடர்ந்து பிடிக்கிறாங்க. தொடர்ந்து சேபா சல்முனா என்னும் மீதியானரின் 2 ராஜாக்களையும் பிடித்து சேனை முழுவதையும் பாருங்க, வெறும் 300 பேர் தான். அத்தனை சேனை என்ன பண்றாங்க? கலங்கடிச்சிட்டாங்க, ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஆமென். ஒரு வழி பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் போனாங்க? வெறும் 300 பேர். எதை சொல்ற? கர்த்தர் பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, என்னோட ஆவினாலே ஆகும். நீ அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை கூட்டிட்டு போய் நீ ஜெயிச்சது ஒரு பெரிய காரியம் கிடையாது. வெறும் 300 பேருக்கு கூட்டிட்டு போய் ஜெயிச்சில, அதுதான் பெரிய காரியம். ஆமென். அல்லேலூயா. கோடி ரூபாய் போட்டு பெரிய பங்களா கட்டி வீடு கட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு பிரதிஷ்டை பண்ணி அது பண்ணி ஐயோ எவ்வளவு பேர் கோடி கட்டிக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்றது பெருமை கிடையாது. பணமே இல்லை, ஆனா எப்படி கட்டின தெரியல அப்படின்னு சாட்சி சொல்றது தெரியுமா? அதுதான் பெரிய காரியம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனா என்ன? உங்க வாய்க்காத தண்ணியாலே நிரப்பப்படும். உங்களிடத்துல எது செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். கர்த்தர் காற்றும் இல்ல, மழையும் இல்லை, ஆனால் உங்க குடும்பங்களில் உங்க வாழ்க்கை தண்ணியாலே கர்த்தர் நிரப்புவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த 2 பாத்தீங்கன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணாரு. மனசு யுத்தம் பண்ணானா? இல்ல, கர்த்தர் யுத்தம் பண்ணாரு. வெறும் 300 பேருக்கு கூடிய போய் கர்த்தர் வெற்றி சேர்க்க பண்ணாரு. அங்க அப்படித்தான். கர்த்தர் அங்க ஒரு தூரமா ஒரு வெட்டுண்டு அவங்க விழுந்து மலிந்து போனார்கள். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணு, உங்களை என்ன பண்ணணுமா? ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னோட பேர்னில் ஆண்டவரே, நான் ஒப்புக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். இது சேர்க்கலாம் முடியல, பிரச்சனை, போராட்டம், கடன் பிரச்சனை எல்லாமே இருக்கு. நான் சம்பாதிச்சு கட்டிடுவேன், கடன் கட்டிடுவேன் நினைக்கவே முடியாது. நம்ம சாகிற வரைக்கும் சம்பாதிச்சுட்டே இருக்கணும். ஆனா கர்த்தர் நினைச்சு ஒப்பு கொடுத்தோம்னா எப்படி வரனே தெரியாது, அதை மாற்றி போட்டுடுவார். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், நீ என்ன பண்ணி பார்த்த, என்ன கிளுமுழு பண்ணி பார்த்த, ஒண்ணுமே முடியல. ஆனா ஒப்பு கொடுத்து பாருங்க, அந்த வாழ்க்கையை கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களோட யுத்தம் பண்ண வேணும்னா நீங்க செய்ய வேண்டிய 2 காரியம் இருக்கு. இதுதான் பிரச்சனை. அவர் வாட்டி யுத்தம் பண்ணி போனா பிரச்சனை. நாங்க என்னங்க செய்யணும்? நாங்க தான் ஒப்பு கொடுத்துறோம், அப்புறம் என்ன செய்ய போறோம்? அந்த வரை எங்களுக்கு பேலன்ல ஒப்பு கொடுத்தோம், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யணும்? இன்னும் 2 சொல்றீங்களே. ஆமா, இன்னும் 2 இருக்குது. ஆமென். இல்லையா? 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 21, 22.
2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 21, 22. பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆழ்ந்த மனிதர்களுக்கு உண்ணாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை எல்லும் உண்டு என்று கர்த்தர் பாடவும் பாடலை நிறுத்தினார். அடுத்தது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது உங்களுக்கு விரோதமாக பதவியிலிருந்து அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவர் விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும் பண்ணினால் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இவன் கத்திட்டு போய் வாயில போய் அவங்க சண்டை போட்டாங்களா? அவன்கிட்ட போய் ஒண்ணுமே பண்ணல. ஆனா எப்படி அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு அவங்களே எப்படி வந்துட்டாங்க? விழுந்துட்டாங்க. எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? பாருங்க, ஒரு ஆர்மியர் போர்ஸ் இருக்கு. ஆர்மி போர்ஸ் என்ன கொடுக்கும்? விதமான என்ன கொடுக்கணும்? கன் கொடுக்கணும், புல்லட் கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும். AK பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன அனுப்பணும். ஆனா இங்க வித்தியாசமா இருக்குது. என்ன பண்றாங்க? துதி செய்யுங்க, ஆராதிங்க, பாட்டு பாடுங்கன்னு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று வந்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. வித்தியாசமா இருக்குல்ல? ராணுவத்துக்கு போய் வந்துட்டு இருக்கிறாங்க, நீங்க இந்த மாதிரி துதி செய்யுங்க அப்படின்னா விடுவாங்களா நம்மளைய? இப்ப பைத்தியக்காரனா தெரிஞ்சுக்கிறாங்க. AK பார்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல. கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ளது, துதிங்க, துதிச்சு பாடுங்க, ஆராதிங்க அப்படிங்கிறாங்க. இவங்க துதி செஞ்சு பாடு தொடங்கின உடனே அந்த போர்க்களத்துல அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் வெட்டி விழுந்து விட்டார்கள். இல்லையா? இங்க என்ன சொல்ல வர்றான்னு ஆவியானவர் துதி செய்ய சொல்றாரு, ஆராதிக்க சொல்றாரு. ஆமென். துதியில் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார், ஆராதனை பிரியப்படுகிறதா இருக்கிறார். ஆமென். எங்க நம்ம ஆராதிக்கிறோமோ கர்த்தர் பரலோகத்திலிருந்து அங்க இறங்கி வந்துடுவார். அல்லையா? கர்த்தர் நம்ம பக்கத்துக்கு இழுக்கணுமா? கர்த்தர் நம்ம கூட வச்சுக்கணுமா? ஒண்ணும் மனசே தேவையில்லை. துதிச்சு நல்லா ஆராய்ச்சினாவே கர்த்தர் மகிமையில எங்களோட இறங்கி வந்து விடுவார். உங்களை பார்க்க வந்துடுவாரு பூமிக்கு. ஐயோ, என் மகன் எவ்வளவு ஆராதிக்கிறான், எப்படி துதிக்கிறான் பாருன்னு. அவர் துதி விட்டு கடந்து போக மாட்டார். அவர் ஆளில் இறங்கி வந்து திரும்பி போக மாட்டார். எப்போ துதிச்சு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தாவே எங்களுக்கு பலன் இல்லை, ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதற்காக நீ துதிக்கணும். ஆண்டவரே எனக்கு யுத்தம் பண்ணீங்களே, உங்களுக்கு சோத்திரம் நன்றி அப்படின்னு சொல்லி ஆராதிக்கும் போது கர்த்தர் துதியில் முதலில் வாசம் செய்கிறார். நீங்க துதிக்க துதிக்க அவர் இறங்கி வந்து விடுவார். அவர் இறங்கி வந்தார்னா எல்லாம் மாறிவிடும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் மாறிவிடும். வெட்டுக்கதை சொல்றேன், எரிகோ கோட்டை. இந்த எரிகோ கோட்டை பெரிய கோட்டை. அந்த கோட்டைக்கு பெரிய பீரிங்கெல்லாம் போய் கொண்டு எதுவுமே இடிக்கல. கர்த்தர் சொன்னாரு, 7 முறை சுத்தி வா. 7 முறை சுத்தி என்ன முறை சுத்தி தான் சொன்னாரு. ஒண்ணுமே பண்ண வேண்டாம், துதிச்சுட்டு மட்டும் வந்து என்ன வேண்டாம், ரெஸ்ட் எடுத்து படுத்துக்கோ ஒரு நாள். அந்த மாதிரி 7 நாள், 7ஆம் நாள்ல 7 முறை சுத்தி வா, ஆராதி, ஆர்ப்பரி அப்படின்னாரு. ஆராய்ச்சி ஆர்ப்பரிச்சாங்க. எந்த பில்டிங் இடிக்கல, எந்த கடப்பாறை கொண்டு படைக்கல. அப்படியே என்ன ஆச்சு, அந்த சுவரு இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆமீன். இதே மாதிரிதான் எதுவுமே பண்ண, யுத்தத்துக்கு போக எதுவுமே பண்ண கிடையாது. துதிச்சாங்க, ஆராதிச்சாங்க. துதிக்க துதிக்க அங்க எல்லாம் என்னன்னாங்க, வீரர்கள் மடிந்து விழுந்து விட்டார்கள். என்னோட வாழ்க்கை எல்லாம் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மூலமா சோத்திரம் பண்ணணும், துதிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவர் ஆராதனை பிரியப்படுவதாக இருக்கிறார். கர்த்தரை உங்களை பிரியமா நீங்க நினைச்சுக்கணுமா? நீங்க ஆராய்ச்சி கர்த்தர் உங்களுக்கு பிரியமா இருப்பார். ஆமென். அல்லையா? கர்த்தர் எதுலையும் பண்ண வேண்டாம். நீங்க நல்ல ஆராய்ச்சினாவே, 3 பேர் ஆராய்ச்சாவே கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பாரு. எப்ப என் பையன் ஆராதிக்கிற மாதிரி இறங்கி வந்து விடுவார். நீங்க எங்க துதிச்சாலும் சரி, எங்க ஆராய்ச்சாலும் சரி, 3 பேர் ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்க முதல்ல இறங்கி வந்து விடுவார். ஹல்லேலூயா. நியாயாதிபதி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நியாயாதிபதி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 8:11.
11 8:11 படிங்க. கிதியோன் கூடாரங்களில் குளிர் வழியாக நேபாவுக்கும் யோகிபையாவுக்கும் கிழக்கே போய் அந்த சேனை பயமில்லை என்று அறிந்த போது அதை முறியடித்தார்கள். நல்லா கவனிங்க, அந்த சேனை பயமில்லை என்று தெரிஞ்ச உடனே அதை முறியடிச்சு விட்டார்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, உங்களுக்கு வருகிற பிரச்சனை, போராட்டம், கடன் பிரச்சனை எதா இருந்தாலும் சரி, அது பயமில்லை அப்படின்னு அறியும் போது அதை நீங்க ஜெயிச்சிருவீங்க. புரிஞ்சுதா? சொல்றது புரிஞ்சுதா? இவனுக்கு சேனை பெரிய சேனை தான். ஆனா என்ன பண்ணாங்க, அந்த சேனை அந்த 300 பேரு ஆப்போசிட் இருக்கிற வீரர்கள் அவளை குறிச்சு பயம் இல்லை, ஜெயிச்சலாம் அப்படின்னு பயத்தை எல்லாம் நீக்கின உடனே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பயம் இல்லை என்று அறிந்த போது, இந்த சேனை குறித்து எனக்கு பயம் இல்லை, நான் தைரியமா இருப்பேன் அறிஞ்ச போதுதான் அவங்க ஜெயிச்சாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஐயோ அந்த பிரச்சனை பெருசா இருக்குதே, நான் என்ன பண்றதுன்னு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கடனை பார்த்து இந்த கடனை என்ன செய்ய போகுது அப்படின்னு அந்த பயத்தை நீங்க வெளியே போட்டீங்கன்னா அந்த கடனை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஆமீன். வாழ்க்கை போட பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எதாவது அது பயம் இல்லை. 2வது காரியம், 1வது காரியம் கர்த்தர் துதி ஆராதனை செய்ய வேண்டும். 2வது காரியம் பயம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிடிக்காத ஒண்ணு பயம், கர்த்தருக்கு பிடிக்காது. யாரு பயக்கிறாங்களோ கர்த்தர் அவங்க பார்க்க ரொம்ப அருவப்படுவார், இவன் பயக்கிறான் அப்படின்னு போக மாட்டாரு. கர்த்தருக்கு பயக்கிறவன் பிடிக்காது. ஆமென். நரகத்துக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் அவங்க தான். வேதத்துல போடப்படுகிறது. பயப்படுறவன் தான் முதல் நிக்கிறான். பயப்படுறவனும் முதல் நிக்கிறான். போகக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. உங்களுக்காக சொல்றாரு, நீங்க பயப்படாமலும் கலங்காமல் இருங்க சொல்றது காரணம் இதுதான். நீங்க எதை கண்டு நீங்க என்ன பண்ண, பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. நீங்க தோல்வியதை காரணமே உங்க பயம்தான். நான் அவனை ஜெயிப்பேன் இவனை ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பயத்தை நீங்க அதை யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும். ஆமென். உங்களுக்கு பயத்தை ஃபர்ஸ்ட் நீங்க அதை ஜெயிக்கணும். கண்ணை கண்டா பயம், இல்லை வாழ்க்கையோட பிரச்சனை கண்டா பயம், வேலை கண்டா பயம், குடும்பத்தை என்ன பிரச்சனை தான் சரி பயந்துக்கிறது, அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஏன்? அந்த பயம் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். அந்த ஆண்டு சொல்லிட்டாரு, பயப்படாம கலங்காமல் இருங்க, இந்த யுத்தம் என்னுடையது, இது நான் பாத்துக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, ஒதுங்கி இல்லைங்கிறாரு. அந்த பிரச்சனை இருக்கிற அந்த பிரச்சனை ஒதுங்கி நின்னுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆமேன். வாழ்க்கை என்ன பிரச்சனை சரி, நம்மளால முடிய எந்த காரியம் தான் சரி, அதை கண்டு பயப்படாமல் கலங்காமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை கண்டு கலங்காமல் இருக்கணும். என்ன துக்கம், என்ன பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலை எல்லாத்தையும் கண்டு நம்ம என்ன பயப்படக்கூடாதுங்கிறார் கர்த்தர். பயப்படாம கலங்காமல் இருங்க, கர்த்தர் உங்களுக்கு கை யுத்தம் பண்ணுவார். ஆமீன். பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, நம்முடைய பலன் நம்முடைய பராக்கிரம் இல்லை என்று நம்ம என்ன பண்ணணும், ஒப்புக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக துதி செலுத்தி ஆராதிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேல முக்கியமா பயப்படக்கூடாது. எந்த காரியத்தை குறித்து பயப்படக்கூடாது. ஏன்? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னா பயப்படக்கூடாது. அவர் சொல்ற நான் நோடு இருக்குன்னு சொல்றாரு, சொல்லி ஐயோ காட்டனே, நாளைக்கு என்ன பண்றது, இன்னைக்கு என்ன பண்றது, ஐயோ பிள்ளை பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, என் கணவன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அவர் சொல்றாரு நான் நோடு இருக்குன்னு சொல்றாரு. சொல்லி அதை கேட்காம எனக்கு பயம் வந்து என்ன பண்றது, கர்த்தர் பார்ப்பார். இவங்கள்ட்ட போய் சொன்னேன், போய் இவங்கள்ட்ட போய் சொல்றனே, அப்படியா? அப்படி இல்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அல்லேலூயா. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி நம்மோடு இருக்கிறதுனால நாமளும் பராக்கிரமசாலி தான். ஆமென். கிதியோனை கர்த்தர் அழைக்கும் போது பராக்கிரமசாலியே இந்த பலத்தோட நீ ஓ கர்த்தர் உன்னோடு இருக்கிறன்னு சொன்னாரு. ஏன் பயங்கரமான பராக்கிரமசாலி சொல்றேன்னா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறதுனாலதான் அந்த தேவதூதன் பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஒவ்வொரு பராக்கிரமசாலி மாறோம்னா கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கணும்னா நாம் பயப்படவே கூடாது. எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது. ஏன்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மனுஷன் நம்மோடு இல்லை. மனுஷன் பிரச்சனை பார்த்து ஓடிடுவான்,
வீட்டுல இருக்கிறவங்களே பார்த்து சொல்லிடுவாங்க, ஐயோ ஓடி போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் நம்மளோடு இருந்தா பிரச்சனை எல்லாம் மாறும், யுத்தமக்க அவர் பண்ணுவார். ஆனா இந்த நாள் நம்ம எல்லாம் ஒப்பு கொடுக்க போறோம். பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, கர்த்தரோட ஆவினாலே எல்லாம் ஆகும். எல்லாம் இழந்து நிக்கணும்.